Good evening, students. Unit 2 translation studies in the video translation studies and the paper Unit 2 history of translation theory. So introduction முடிஞ்சிருக்கு and next one next topic the Romans. Okay, Romans வந்துட்டு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க and அவங்களுடைய தியரி ஆஃப் டிரான்ஸ்லேஷன்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இங்கே இருக்குது. லெட்ஸ் சே ரோமன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹாரஸ் அண்ட் சிசரோ. ஓகே, இவங்க ரெண்டு பேர் டிரான்ஸ்லேட்டர்ஸும் கூட. ஹாரஸ் பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ போயட் அஸ் வெல் அஸ் எ கிரிட்டிக், லிட்டரரி கிரிட்டிக் அண்ட் ஆல்சோ எ டிரான்ஸ்லேட்டர். ஓகே, இப்போ ஹாரஸ் அஸ் எ டிரான்ஸ்லேட்டர் என்ன அப்படின்னு தான் இருக்கும். இப்போ லிட்டரரி கிரிட்டிசம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாரஸ்ன்ற ஒரு டாபிக் இருக்கும். அந்த ஹாரஸ் அஸ் லிட்டரரி கிரிட்டிக் எப்படி என்ன எது அப்படின்னு நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட அரிஸ்டாட்டில் சொல்கிற அதே இதுதான் சொல்லியிருப்பாரு. இஸ் ஆல்சோ ஏ கிளாசிஸ்ட். ஓகே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அண்ட் அதன்படி ஃபாலோ பண்ணணும் அண்ட் மெசேஜ்லாம் சொல்லணும் அது அண்ட் வெறும் எமோஷன்ஸை மட்டுமே டீல் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஹாரஸ் வந்து சொல்லியிருக்காரு. பட் டிரான்ஸ்லேஷனில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அஸ் டிரான்ஸ்லேட்டர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் அது. அண்ட் எரிக் ஜாக்கப்சன் blindly claims that translation is of Roman origin, but this is not a fact. Several theories of translation might have evolved from Romans, but not the origin. Okay. எரிக் ஜாக்கப்சன் டிரான்ஸ்லேஷன் தியரிஸ்ட், முக்கியமான டிரான்ஸ்லேஷன் தியரிஸ்ட்ல முக்கியமான நம்பர் தான் எரிக் ஜாக்கப்சன். அண்ட் அவர் பிளைண்ட்லி அவர் ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து பண்றாரு. டிரான்ஸ்லேஷன் இஸ் ஆஃப் ரோமன் ஆரிஜின் அப்படின்னு சொல்றாரு. பட் தட் இஸ் நாட் த ஃபேக்ட். பட் எந்த நாட்டிலையும் எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் தியரி வந்து ரோமன்ஸ் கிட்ட இருந்தா வந்திருக்கு. பட் we cannot claim that translation is of Roman origin அப்படின்னு சொல்ல முடியாதது. ஓகே, initially translators were criticized for unable to produce the original literature. And the translators, why do you translate work? இங்க வந்து கிரியேட்டிவா உங்களால் எழுத முடியாதா? அண்ட் ஸோ கிரியேட்டிவா எழுதுறதுக்கான திறமை இல்லாதவங்க தான் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு டிரான்ஸ்லேட்டர்ஸ் மேல ஒரு கிரிட்டிசம் வந்து வந்துச்சது. அண்ட் மோர் ஓவர் அவங்க வந்து ஒரிஜினல் லிட்ரேச்சருக்கு, ஒரிஜினல் லாங்குவேஜுக்கு அதுக்கு எதுவுமே கான்ட்ரிபியூட்டே பண்ணவே இல்லை. ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு பண்றதுனால அந்த லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆக போறதில்லை, அதனுடைய லிட்ரேச்சர் இம்ப்ரூவ் ஆக போறதில்லை அப்படின்னு கொஞ்சம் தப்பா தான் சொல்லியிருக்காங்க. பட் டிரான்ஸ்லேட் பண்றதுனால எஸ்பெஷலி டிஎலுக்கு நல்லது தான் அது. ஓகே, ஸோ அதுதான் உண்மையும் கூட. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் கிளாசிக்கல் லாங்குவேஜ், அஃப்கோர்ஸ் லாட்டின் வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் தான் அது. பட் அந்த லாங்குவேஜ் வந்து இப்போ டெவலப் ஆகுது அப்படின்னா அது அந்த டிரான்ஸ்லேஷன்ல தான் பாசிபிலிட்டி வந்து இருக்குது அது. ஓகே, இப்போ ராமாயணம் வந்து இப்போ தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் தமிழ் லிட்ரேச்சருக்கு இன்னும் ஒரு பியூட்டியை வந்து இப்போ ஆட் பண்ணுது அது. அண்ட் அதே மாதிரி இப்போ திருக்குறளில் வந்து இப்போ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ரொம்ப நல்லது தான். அட் தி சேம் டைம் அது இப்போ நம்ம லாங்குவேஜுக்கும் ஒரு நல்ல தமிழ் லாங்குவேஜுக்கும் ஒரு அட்வான்டேஜாக தான் அமையுது அது. ஓகே, ஸோ இப்போ திருவள்ளுவர் இது டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் அப்படின்னு அண்ட் தமிழ் லாங்குவேஜை பற்றி ஒரு அவேர்னஸும் டிஎல்ல வந்து இப்போ ஏற்படுத்துது. ஸோ ரெண்டுமே நல்லது தான் அது, அதுதான் ஃபேக்டும் கூட. பட் இந்த ஃபேக்ட் தெரியாம அந்த டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் இது அது வந்து ஒரிஜினலா கிடையாது இது. ஸோ டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து கண்டம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணாங்க. இது கிரீக் இஸ் ஓல்டர் தேன் ரோமன்ஸ், ஸோ நேச்சுரலி ரோமன்ஸ் வில் ஹாவ் மோர் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் ஃப்ரம் கிரீக். ஸோ இப்போ கிரீக் இஸ் மோஸ்ட் ஏன்ஷியன்ட், அதுதான் கிளாசிக்கல் யூரோப்பியன் லாங்குவேஜில் மோஸ்ட் ஏன்ஷியன்ட்னா அது கிரீக் லாங்குவேஜ் தான் அது. அண்ட் அதுக்கப்புறம் தான் லாட்டின் லாங்குவேஜ் வந்து வந்திருக்காது. இப்போ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் அண்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து ரோமனில் தான் இருப்பாங்க, லாட்டின் லாங்குவேஜ் தான் இருப்பாங்க, கிரீக்கில் வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இன்னொரு லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ கிரீக்கு வந்து இப்போ கிடையாது. பட் ரோமன்ஸுக்கு வந்து கிரீக் லிட்ரேச்சர் இருக்கு. ஸோ கிரீக் லிட்ரேச்சர்லேருந்து லாட்டினுக்கு வந்து இப்போ டிரான்ஸ்லேஷன்லாம் நிறைய பண்ணாங்க இது. ஓகே,
ஸோ அதனால் லாட்டின் லிட்ரேச்சரில் தான் நிறைய டிரான்ஸ்லேட்டர் ஒர்க்ஸ் வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் ஒர்க்ஸ் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நேச்சுரலி லாட்டின் லிட்ரேச்சரில் தான், தட் இஸ் ரோமன்ஸ் தான் பண்ணுவாங்க இது. So naturally Romans will have more number of translated works from Greek. Therefore, comparing with the Romans, Greek have less number of translated works. There are many similarities and dissimilarities between Greek and Latin language. Latin and Greek culture and language. Romans give a lot of importance to law of reason, even in creativity. And so இப்போ லாட்டின் லாங்குவேஜ் ரோமன்ஸ் தான் நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அட் சேம் டைம் லாங்குவேஜும் சரி அண்ட் கல்ச்சர் அண்ட் கிராமர் அண்ட் அது எல்லாமே கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது அது. ஓகே. அண்ட் ஸோ இந்த கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ணி ஆகணும். அண்ட் ஸோ இது அண்ட் இன்னொரு ஃபேக்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, Romans give a lot of importance to law of reason even in creativity. Okay, so reason, naturally literature, science and reason, law of reason வந்து full importance வந்து ரோமன்ஸ் வந்து கொடுத்தாங்க. கிரீக் வந்து அவங்க வந்து ரீசனுக்கு வந்து கொடுக்கல. அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் நேச்சுரல் கிரியேட்டிவிட்டிக்கு தான் அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே ரீசன், அரிஸ்டாட்டில் வந்து ஒரு கிரீக் கிரிட்டிக் தான் அது. ஹாரஸ் வந்து ஒரு லாட்டின் கிரிட்டிக். அண்ட் அரிஸ்டாட்டிலுமே கிட்டத்தட்ட ரீசனுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. ஓகே. அண்ட் லெட்ஸ் சே ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்னா இப்போ இமேஜினேஷன் அதுக்கு வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தோம்னா, இமேஜினேஷன் அண்ட் எமோஷன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அண்ட் ரியாலிட்டியை வந்து நம்ம வந்து விட்டுடுவோம் அது. ஓகே. ஸோ இப்போ நான் தோத்துட்டேன் அண்ட் நான் ஜெயிச்ச மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கேன். ஓகே, அது நல்லது தான் அது. பட் அட் தி சேம் டைம் தோத்துட்டோம் அண்ட் அதுக்கான வருத்தத்தையும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் டைம் தோக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற அந்த ரீசன் வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் இங்கே அரிஸ்டாட்டில் வந்து கொடுக்குறாரு. பட் தோத்தாச்சு, பட் ஜெயிச்சதா அப்படியே இமேஜின் பண்ணிட்டு அப்படியே வாழ்றது வந்து அது வந்து இப்போ கரெக்டாக அப்படி இருக்காது. ஸோ ரீசனுக்கு தான் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் இது இப்போ கிரியேட்டிவ் லிட்ரேச்சருக்கும் இந்த ரீசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஸோ ரியாலிட்டி தான் சொல்லணும்னு அரிஸ்டாட்டில் வந்து சொல்லியிருப்பார் இது. அண்ட் ஸோ இப்போ இதில் வந்து ஃபேண்டசி அதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். இப்போ ஃபேண்டசி இப்போ ஹாரி பாட்டராக இருக்கட்டும் அல்லது இப்போ நானி படமாக இருக்கட்டும், ஒரு எப்படி பழி வாங்குது அப்படின்ற ஒரு ரீசன் வந்துட்டா அந்த படம் வந்து அப்படியே போயிடுச்சு. ஓகே. இப்போ ஹாரி பாட்டர் எடுத்துக்கிட்டோன்னா இதெல்லாம் என்ன இது சோஃபா வந்து அப்படியே அது மனுஷனாக மாறுது, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்ற ஒரு ரீசன் கேட்டோம் அப்படின்னா அண்ட் அந்த படம் வந்து இப்போ அந்த கதை எல்லாமே அப்படி டைல்யூட் ஆகிடுது. ஓகே. ஸோ ரீசன் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அண்ட் இப்போ ரியாலிட்டி உண்மையான ஹியூமன் எமோஷன்ஸ் அண்ட் ஹியூமன் சைக்காலஜிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ கொடுக்கறது தான் ரோமன் லிட்ரேச்சர், தட் இஸ் லாட்டின் லிட்ரேச்சர் வந்து இயல்பாகவே அமையுது. ஓகே. அண்ட் வித் டிரான்ஸ்லேஷன் த ஐடியல் டெக்ஸ்ட் இஸ் Cicero points out that mind dominates the body, but king rules over subject and father controls the children, but wants the reason dominates as a master ruling his slaves. It keeps down and crushes them. And இப்போ என்னன்னா இந்த ரீசன் வந்து பண்ணும்போது அண்ட் ஹியூமன் ஃபீலிங்ஸ் அண்ட் அந்த எமோஷன்ஸ் அந்த இமேஜினேஷன் அதெல்லாமே கம்ப்ளீட்டாக டைல்யூட் ஆகிடுது. பட் அப்படி இருக்கும்போது இப்போ எல்லாத்துக்குமே ரீசன்ஸ் வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ என்னன்னா இந்த டிரான்ஸ்லேஷனுக்கும் அப்ளை பண்ணும்போது அண்ட் நேச்சுரலி அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து இப்போ கிரீக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட்டிவ் அண்ட் இமேஜினேஷன் ஃபேண்டசிக்கு அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அண்ட் நேச்சுரலி அந்த இது இப்போ ரீசன் ஸ்டைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யும் அது. ஓகே. சி இப்போ நான் வந்து வாட் இஸ் இட் இந்த பாஸ்ட் பையர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கீதாஞ்சலி வந்து நான் வந்து டீச் பண்ணது. ஓகே.
அண்ட் அஃப்கோர்ஸ் பர்சனலி எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை அப்படின்னாலும் அந்த கீதாஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுளையே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இப்போ இருக்கும் அது. ஓகே, அண்ட் கடவுளையே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்காது. அண்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நான் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது கடவுளை வந்து அப்படி அப்ரிஷியேட் பண்ணி அது கடவுளை வந்து இப்படி பாராட்டி அண்ட் ஆராதிச்சிருப்பாரு கீதாஞ்சலியில் ரவீந்திரநாத் தாகூர். அந்த நான் டீச் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, அது வாட் இஸ் இட், நீங்க என்ன சார் இப்போ கடவுள் நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, தாகூர் இதில் என்ன சொன்னாரோ அதுதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, பட் அப்படி பார்க்கும்போது நான் நல்ல டீச்சர், இந்த தியரி ஆஃப் இம்பர்சனாலிட்டி டிஎஸ்எல்ஏட் இது படி போயிருக்கு. நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் எதுவும் இது பண்ணாமல் அதில் என்ன இருக்கோ அது வந்து அழகாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொஜெக்ட் வந்து பண்ணியிருக்காது. பட் ஸ்டில் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவன் அண்ட் கீதாஞ்சலி வந்து டீச் பண்ணுறதுக்கும் அண்ட் இப்போ இல்லாத வந்து கீதாஞ்சலி டீச் பண்ணுறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிச்சயமாக இருக்க தான் செய்யும் அது. ஓகே, ஸோ இப்போ ரீசனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒருத்தன் வந்து அண்ட் இமேஜினேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தர்ற அந்த கிரீக் லிட்ரேச்சர் வந்து லாட்டின் லிட்ரேச்சர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதனோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஸ்டைல் வந்து இருக்க தான் செய்யும் அது. அண்ட் அந்த இம்பேக்ட் அந்த எமோஷன் எஸ்எல்ல இருக்கிற அதே எமோஷன் டிஎல்ல கொண்டு வர்றது வந்து இம்பாசிபிள். ஏன் அப்படின்னா எல்லாரும் ரீசனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ with the translation, the ideal SL text is to be imitated, not to be questioned by too rigid application of reason. Okay, and என்னன்னா டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லேட் பண்ற அப்படின்னா அந்த எஸ்எல்ல வந்து இமேஜினேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னா அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணணும் அது. ஸோ நான் அங்கே வந்து ஒரு கிரிட்டிக்காக இருந்துக்கிட்டு அண்ட் லெட் மீ கிவ் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணக்கூடாது. எஸ்எல்ல என்ன வந்திருக்கோ அதே இங்கே அதான் வரணும் அப்படின்னு இங்கே சிஸ்ரோ வந்து இப்போ சொல்கிறாரு. ஓகே, ஸோ இப்போ சிஸ்ரோ தான் இப்போ இந்த பாயிண்ட் வந்து சொல்கிறது. இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமன்ஸ் நேச்சுரலி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ரீசன் பட் கிரீக் டு நாட் கிவ் ஸோ. ஸோ கிரீக் வந்து அப்படி ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜினேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் பட் டிரான்ஸ்லேட்டரோட வேலை இங்கே இமிட்டேட் பண்ணி அப்படியே சொல்லணும் அது. அண்ட் தன்னுடைய இது இப்போ ரீசன்லாம் அங்கே வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு இங்கே சிஸ்ரோ சொல்கிறாரு. ஓகே, so both Horace and Cicero in their remarks on translation make an important distinction between word for word translation and sense for sense translation. இப்போ ஹாரஸ் அண்ட் சிசரோ இங்கே ரெண்டு பேருமே வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் சென்ஸ் ஃபார் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு டூ டைப்ஸாக டிவைட் பண்ணி அண்ட் வி ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சென்ஸ் ஃபார் சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஹாரஸ் அண்ட் சிசரோ ரெண்டு பேருமே இந்த தியரியை வந்து சொல்கிறாங்க. The underlying principle of enriching the native language and the literature through translation leads to a stress on the aesthetic criteria of TL product rather than a more rigid notion of fidelity. So இந்த ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, we have to improve our native language. ஸோ இப்போ லாட்டின் லாங்குவேஜை நாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா க்ரீக்கில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல லிட்ரேச்சரை வந்து இங்கே லாட்டினுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது லாட்டின் லாங்குவேஜுக்கு தான் நல்லது. ஸோ ஒரிஜினாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். பட் சேம் டைம் நமக்கு முன்னாடி இவ்வளோ கிரேட் லிட்ரேச்சர்லாம் க்ரீக் லாங்குவேஜில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நாலேஜ் வந்து அந்த லிட்ரேச்சர் எல்லாருக்கும் ரீச் ஆகணும், எஸ்பெஷலி நம்ம லாங்குவேஜ் பீப்புளுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பாக பண்ணணும் அது. ஓகே, அண்ட் அப்படி பண்ணும்போது அப்போ என்ன சொல்கிறது, அந்த ஈஸ்தட்டிக். ஓகே, ஸோ லாட்டின் லாங்குவேஜில் லாட்டின் ரீடர்ஸ் வந்து அவங்க வந்து படிக்கும்போது அவங்களுக்கு அந்த ஈஸ்தட்டிக் ஃபீல் வந்து கொடுக்கணும். நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கணும். ஓகே, அண்ட் அதுதான் முக்கியம். தட் இஸ் சென்ஸ் ஃபார் சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணணும் அது. பட் வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் நான் வந்து ஃபெடிலிட்டி இப்போ இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அந்த எமோஷன் அண்ட் ஈஸ்தட்டிக் வேல்யூக்கு இம்பார்ட்டன்ஸ் அது வந்து இப்போ டைல்யூட் ஆயிடுச்சுன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்டாக போயிடும் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. ஓகே,
Horace, in his art for poetry, warns against overcautious imitation of the source of model. ஸோ ஓவராக அப்படி அதில் உள்ள மாதிரி கரெக்டாக இது பண்ணுனா அண்ட் அதனுடைய இதுக்கு வந்து இப்போ ரிசல்ட் வந்து மோசமாக தான் போகும். A theme that is familiar can be made your own property as long as you do not waste your time on hackneyed treatment. Nor should you try to render your original word for word like slavish translator. Or in imitating another writer, plunge yourself into difficulties from which shame or the rules you have laid down for yourself prevent you from extricating yourself. So, I mean, that is ஒரு ஸ்லேவிஷா அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாமல் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி ஆட் பண்ணி ஒரு ஈஸ்தட்டிக் வேல்யூவோட டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு இங்கே ஹாரஸ் வந்து சொல்கிறாரு. ஓகே. Since the process of enrichment of the literary is integral part of Roman concept of translation, it is not surprising to find concern the question of language enrichment also. So prevalent was the habit of borrowing and coining words that Horace Vishal are advising the would-be writer to avoid pitfalls and beset slavish translator. So அப்படி டிரான்ஸ்லேட்லாம் பண்ணும்போது there could be transliteration, that is borrowing, அப்படியே வேர்டை வந்து இது பண்ணும்போது அண்ட் ஆக்சுவலி அது வந்து அந்த லாங்குவேஜ்க்கு வந்து நல்லது தான் அது. ஓகே, இது நான் பர்சனலாக வந்து சொல்கிறேன். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் வேர்ட் கா, ஓகே, ஆக்சுவலாக அதுதான் ப்ரொனன்சியேஷன் கா, அதை வந்து தமிழில் வந்து அப்படியே டிரான்ஸ்லிட்டேட் பண்ணி கார் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகே, பஸ் ஸ்டாண்ட் பஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து தமிழ் லாங்குவேஜில் அந்த நம்ம அடிக்கடி சாதாரணமாகவே பயன்படுத்திட்டு இப்போ இருக்கும் அது. பட் தேர் ஆல் எக்ஸாம்பிள் ஆஃப் போரோவிங்ஸ். ஓகே, அண்ட் இந்த போரோவிங்ஸ் வந்து ஹாரஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் ஆக்சுவலி குட் ஃபார் த டிஎல் தான். லெட்ஸே இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம லாங்குவேஜில் வந்து இந்த மாதிரி கார், நான் வந்து புதுசாக கார் வாங்கியிருக்கேன், காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், அண்ட் ஏரோப்ளைனில் போகலாம், அண்டு பிளேடு கொடு. நம்ம பேசுகிற வார்த்தைகளில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஒரு பாதி வந்து இப்போ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் இருக்குது அது. ஓகே, அண்டு அது தமிழ் லாங்குவேஜ்க்கு நல்லது அப்படின்னு இங்கே ஹாரஸ் வந்து சொல்கிறாரு. ஓகே, இப்போ தான் போரோவிங் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இங்கிலீஷில் வந்து கா அப்படின்றது வந்து கார் அப்படின்னு நாங்கள் வந்து நாமளே இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம் அது. ஓகே, பட் இப்போ என்ன சொல்கிறது, இன்னொரு தியரிஸ்ட் ஆக்சுவலி இந்த டாபிக் இட்ஸ் நாட் டைக்ரெஷன், நான் இருந்தாலும் இதை வந்து சொல்கிறேன். பட் ரொம்ப தூய தமிழில் பேசணும், அதுதான் தமிழ் மொழிக்கு வந்து நல்லது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்டு அது ஒரு தேரி. அது ஏன் அப்படின்னா, இப்போ கா வந்து கார் அப்படின்னு நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். பட் அந்த கான்செப்ட் ஆஃப் கார், ஓகே, ஸோ இப்போ இங்கிலீஷில் இருக்க அந்த கா வந்து இப்போ இருக்கு இல்லையா, அந்த கார் இப்போ இருக்கு, அந்த வெஹிக்கிள் வந்து இருக்கு அப்படின்னா, சரி இப்போ அதை விட்டு ஏரோப்ளைன் வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ ஏரோப்ளைன் இன்வென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அண்ட் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நாம் வந்து தமிழ் லாங்குவேஜில் தமிழ் மொழியில் விமானம் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்திட்டு அந்த காலத்தில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது லிட்ரேச்சரில் ஃபேண்டசி, ஒரு கற்பனை கதையில் ஓரல் லிட்ரேச்சரில் வந்து வாய்மொழி இலக்கியத்தில் வந்து இந்த இது விமானன்ற வார்த்தையை வந்து ரொம்ப சகஜமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது 3000 வருஷத்துக்கு முன்னாடியே விமானன்ற வார்த்தை வந்து பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னா, அண்ட் இப்போ மறுபடியும் 3000 வருஷத்துக்கு பிறகு அண்ட் இப்போ ஏரோப்ளைன் வந்து யூரோப்பியன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அந்த வார்த்தையை வந்து நாம ஏன் இது பயன்படுத்தணும் அப்படின்றது தான் அந்த தமிழ் ஆர்வலர்கள் வந்து சொல்றாங்க. எல்லாத்துக்கும் வார்த்தை இருக்கு, அதை வந்து நாம பழைய லிட்ரேச்சர்லாம் படிச்சு அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய வாதமா இருக்கு. ஓகே, இப்ப விமானம் வந்து நானே படிச்சிருக்கேன். அது சங்க இலக்கியத்துல வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது தமிழ் பேப்பர்ல விமானன்ற வார்த்தை வந்து இருந்திருக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையை நம்ம சாதாரண வாழ்க்கையில் வந்து பயன்படுத்துவோம் அப்படின்றது தான் தமிழர்களுடைய ஆர்குமெண்ட்டாக இப்போ இருக்குது. ஓகே, இப்போ காருக்கு வந்து இப்போ இருக்குதா அப்படின்னு கேட்டால் சரியா தெரியல, ஆனால் விமானத்துக்கு வந்து இருக்குது.
ஸோ அப்படி இருக்கும்போது விமானன்ற வார்த்தை இருக்கும்போது நம்ம ஏரோப்ளைனில் போகலாம் அண்ட் ஃப்ளைட் வந்து இறங்கிடுச்சு, ஃப்ளைட்டில் ஏறிட்டான் அப்படின்னு இந்த ஃப்ளைட் ஏரோப்ளைன்ற வார்த்தை நாம ஏன் பயன்படுத்தணும்? விமானன்ற வார்த்தை அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கும்போது இதெல்லாம் நாம ஏன் பயன்படுத்தணும்? அது ஒரு நியாயமான காரணம் தான் அது. பட் அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் இலக்கியத்திலே விமானம் அண்ட் கட்டை கத்தி நான் ஸ்டடி மெட்டீரியலும் நான் வந்து கொடுத்துருக்கேன். கட்டை கத்தி பிளேட் யூஸ் பண்ற அந்த வார்த்தை வந்து இப்போ நம்ம பேசுறதுக்கு பதிலாக கட்டை கத்தினே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா கட்டை கத்தி நம்ம தமிழ் லிட்ரேச்சர்ல வந்து தமிழ் இலக்கியத்துல வந்து பயன்படுத்திட்டு அந்த காலத்துல வந்து மக்கள் வந்து சாதாரணமாகவே பயன்படுத்தினாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தல தப்பு இல்லை அது. ஓகே, இப்போ காரா இருக்கட்டும், அல்ல புது புது வார்த்தைகள் வந்து யூரோப்பியன்ஸ்ல இங்கிலீஷ்ல வந்து இருக்குது அப்படின்னா அந்த தமிழ்ல இல்லாத இருக்கும் பட்சத்தில் அதை வந்து இப்போ காரா வந்து கார் அப்படின்னு நாம பயன்படுத்தல எந்த தப்பும் கிடையாது. ஓகே, இப்போ ஹாரஸ் வந்து என்ன சொல்றாருன்னா கிரீக் லாங்குவேஜ்ல இதுக்கெல்லாம் வார்த்தைகள்லாம் இருக்கு, ஆனால் லாட்டின் லாங்குவேஜ்ல இதுக்கெல்லாம் வார்த்தைகள் வந்து இல்லை. ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த போரோவிங்ஸ், இந்த கான்செப்ட் ஆஃப் போரோவிங் அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை வந்து அப்படியே போரோ பண்ணி இங்கே வந்து டிரான்ஸ்லேட்டர் வந்து போரோ பண்ணி டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணி அதை பயன்படுத்தல எந்த வகையிலும் தப்பு இல்லை. அது லாட்டின் லிட்ரேச்சருக்கு, லாட்டின் லாங்குவேஜுக்கு நல்லது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஹாரஸ் வந்து சொல்றாரு. ஓகே, இது தமிழ் லாங்குவேஜ்ல எந்த அப்ளை பண்ணலாமா அப்படின்றத அது பிறகு பார்த்துக்கலாம் அது. பட் ஹாரஸ் வந்து இது சொல்றாரு, போரோவிங் இஸ் குட் ஃபார் போத் த லாங்குவேஜஸ் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஸோ இப்போ என்ன சொல்றது, இப்போ தமிழ் லாங்குவேஜ்லேருந்து அப்படியே இப்போ கேட்டுமரன், ஓகே கட்டுமரம் தான் கேட்டுமரன் அப்படின்னு மாறுது. ஸோ தமிழ்ல மொழி வார்த்தை வந்து அங்கே வந்து இப்போ இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது அது நமக்கும் பெருமை தான். அது அந்த லாங்குவேஜுக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் நல்லதாக தான் அமையுது. அதுதான் இங்கே ஹாரஸ் வந்து சொல்றாரு. ஸோ போரோவிங் இட்ஸ் ஆக்சுவலி இப்போ குட் ஃபார் both the languages. So Horace and Cicero say that coining or borrowing words from SL to TL is enriching both the languages. So another point here is the coining. Okay, புதுசா ஒரு வார்த்தையை வந்து இது பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா பைபிள் தமிழ் டிரான்ஸ்லேஷன். இப்போ தமிழ்ல பைபிள் படிக்கிறீங்க அப்படின்னா அது ஆக்சுவலி ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒர்க். அண்ட் அதுல வந்து புது புது வார்த்தைகள்லாம் அது வந்து இப்போ தமிழ் பைபிள்ல வந்து இருக்கு. ஓகே, இதுதான் பைபிள் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இதனால தான் அது. ஸோ பைபிள் டிரான்ஸ்லேஷன்னால நிறைய வார்த்தைகள் வந்து அந்த லாங்குவேஜுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. அதுக்கு பேர் காயினிங் அப்படின்னு சொல்லி புதுசாக கண்டுபிடிக்கிறது. இப்போ கார் வந்து லெட்ஸே அதை வந்து பாரோ பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ காயின் பண்ணணும் அப்படின்னா மகிழ்ந்து அப்படின்னு காயின் பண்றது. அண்ட் இப்போ சீமான் மாதிரி அண்ட் ஒரு சில தமிழ் ஆர்வலர்கள் வந்து காயின் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் காயின் பண்ணி அதை வந்து நம்ம டே டு டே லைஃப்ல சாதாரண வாழ்க்கையில வந்து யாரும் பயன்படுத்துறது கிடையாது. ஓகே, ஸோ இப்போ காரை வந்து மகிழ்ந்து அப்படின்லாம் சொல்றதில்ல, பஸ் வந்து பேருந்து அப்படின்லாம் சொல்றது. சாதாரண மக்கள் இப்போ எழுத படிக்க தெரியாதவங்களும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பறக்கானா இருந்தாலும் சரி, பஸ்ஸை வந்து இப்போ பேருந்துன்னு யாரும் சொல்றதில்ல, பஸ்ன்னு தான் சொல்றாங்க, காருன்னு தான் சொல்றாங்க. ஓகே, அண்ட் ஸோ காயினிங்கும் அண்ட் இப்போ சில இடத்துல காயின் பண்ணணும், சில இடத்துல போரோ பண்ணணும். ஓகே, அண்ட் அதுதான் இங்கே வந்து இப்போ சொல்றாங்க அது. அண்ட் ஹாரஸ் அண்ட் சிசர் ரெண்டு பேருமே coining and borrowing is actually by enriching both the languages. By translation, both the languages are enriched. Both say that translator should go for sense translation. So என்னன்னா இந்த ரெண்டு பேரும் டிரான்ஸ்லேஷன் ரெண்டு லாங்குவேஜ்க்குமே நல்லது தான் அது. ஸோ டிரான்ஸ்லேஷன் வந்து வாட் இஸ் இட், இது இப்போ ஒரிஜினாலிட்டி வந்து இப்போ இது பண்ணல, ஒரிஜினல் லிட்ரேச்சருக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல, என்னதான் அந்த டிரான்ஸ்லேட்டர் ஒர்க்கு அப்படின்னு அதெல்லாம் போய் டிரான்ஸ்லேஷன் வந்து ரெண்டு லாங்குவேஜுக்குமே ஒரு நல்லதை கிரியேட் பண்ற ஒரு வேலை தான் இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து பண்றாங்க. அண்ட் அட் தி சேம் டைம் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா த டிரான்ஸ்லேட்டர் ஷுட் கோ ஃபார் சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா அந்த சென்ஸ் ஃபார் சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. Roman translators say that the reader who knows both the languages reads the original text and also the translated work should appreciate the translated work, then only it is a good translation. இப்போ
ரோமன் டிரான்ஸ்லேட்டர்ஸ் சிசரோ அண்ட் ஹோரஸ் மட்டும் இல்லை, ஓவராலாக ரோமன் டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் தேர் ஐடியா இஸ், ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் வந்து எப்போ நல்ல இது நல்ல ஒர்க்குன்னு எப்போ ஆகுதுன்னா, ஒரு ரீடர் 2 லாங்குவேஜ்க்குமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அவன் இஸ் நாட் எ டிரான்ஸ்லேட்டர் பட் ஹி நோஸ் போத் த லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் எஸ்எல் டெக்ஸ்டையும் படிக்கணும் அண்ட் டிஎல் டெக்ஸ்டையும் படிக்கணும். ஓகே, படிச்சுட்டு இருக்கும்போது எஸ்எல் இருக்கிற மாதிரி டிஎல்லையும் இருக்கே அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி இதை வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு சாதாரண ரீடர் சொன்னால் அப்போ தான் அந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணணும். அண்ட் எனக்கு என்னதான் இருந்தாலும் எஸ்எல் இருந்த மாதிரி டிஎல்ல வந்து வரலை அப்படின்னா அது வந்து இப்போ கரெக்டாக இல்லை அப்படின்னு அர்த்தம் அது. ஓகே, அகைன் நான் அந்த ரீமேக் படங்கள்லே நான் வந்து இப்போ வரேன் அது. அண்ட் இப்போ அர்ஜுன் ரெட்டியை வந்து ஆதித்யவர்மன் இது பண்ணும்போது ஒரு சில ஃபுட்டேஜ் தான் பார்த்தேன். என்னதான் இருந்தாலும் அர்ஜுன் ரெட்டியில் கிடைச்ச அந்த ஃபீல் வந்து எனக்கு ஆதித்யவர்மனால கிடைக்கல அப்படின்னு சொன்னா தென் அந்த இது அந்த ரீமேக் வந்து ஒரு சொதப்பலான ரீமேக் அது. பட் இன் கேஸ் ஆஃப் திருஷ்யம் அண்ட் பாபநாசம் அப்படின்னு வர்றப்ப ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. இன்ஃபேக்ட் கமல் அது ஒரு மோகன்லால் ஒரு ஸ்டைல் அண்ட் கமல் வேற ஒரு ஸ்டைல், வேற ஒரு டைமென்ஷன் இருக்கு, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தென் த ரீமேக் இஸ் எ குட் ரீமேக். ஓகே, இதே இதுதான் டிரான்ஸ்லேஷன்லையும் எஸ்எல் எடுத்த அதே எஃபெக்ட் வந்து டிஎல்லையும் வந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் அ குட் டிரான்ஸ்லேஷன். Similarly, a TL reader, irrespective of the fact that it is a translated work, he should enjoy it. Then only it is a good translation. ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து அந்த எஸ்எல் லாங்குவேஜ் தெரியல, க்ரீக் லாங்குவேஜ் வந்து தெரியல. ஆனால் இந்த லாட்டின் லாங்குவேஜ் படிக்க சும்மா சாதாரணமாக படிக்கும்போது அண்ட் நல்லா தான் இருக்கு அப்படின்னா அண்ட் அப்பவும் அந்த டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் வந்து ஒரு நல்ல இப்போ இதுதான் அது. ஓகே, இப்போ பெங்களூர் நாட்கள் வந்து நான் வந்து தமிழில் வந்து பார்த்தேன். பெங்களூர் டைஸ் அப்படின்ற மலையாள படத்தை வந்து நான் வந்து பார்க்கல அது. பட் அதை பார்க்காமே நான் வந்து பெங்களூர் நாட்கள் வந்து பார்க்கும்போது அண்ட் நல்லா தான் இருந்துச்சு அது. ஓகே, எனக்கு அந்த படம் நல்லா தான் அப்போ இருந்துச்சு அது. அண்ட் பட் பெங்களூர் டேஸ் பார்த்துட்டு அண்ட் இதை பார்க்கும்போது அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு அதை பற்றி கவலை. பட் இதை பார்க்கும்போது எனக்கு நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னா தென் ஆல்சோ இட் இஸ் எ குட் ரீமேக் ஆர் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு தான் நானும் சொல்கிறது. ஓகே, ஸோ அதுதான் இங்கேயும் சொல்கிறேங்க. எஸ்எல் டெக்ஸ்ட் வந்து தெரியல அப்படின்னாலும் ஒரு தனி ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு வச்சு படித்தாலும் கூட அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்போவும் அது நல்ல டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு தான் இங்கே ரோமன்ஸ் வந்து இப்போ சொல்கிறாங்க. ஓகே, so that's the end of this topic, Roman. How Romans translated and what do they say about the translation? அது வந்து இந்த டாபிக் வந்து இந்த வீடியோவோட முடியுது. Thank you.